காய்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஆஸ்கரை தான் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நம்ம மாற்ற போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதான் நம்மளோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸு. இதுக்குள்ளே நான் தண்ணி நிரப்புதேன். தண்ணி நிரப்புனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிங்க காய்ஸ். வாங்க பார்க்கலாம். இதுதான் நம்மளோட தண்ணி. இந்த தண்ணியில் தான் நம்ம ஆஸ்கரை விட போகிறோம். வாங்க பிடிக்க போகலாம். ஆஸ்கர் ரொம்ப ஸ்பீடாக போகிறான், ரொம்ப ஆக்டிவாக இருக்கான். இதுக்கு நம்ம இந்த வலையை வச்சு பிடிக்கவே முடியல. நானே தச்ச வலை. நான் இது திரும்பியும் பிடிச்சா திரும்பியும் போய்ட்டு நம்ம இதுக்காண்டி ஒரு புது வலை, பெரிய வலை வாங்க போகிறோம். அது ரொம்ப ஸ்பீடாக போகிறதான், அதனால் நம்ம புது வலை வாங்குவோம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து பிடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எடுத்துட்டோம். போய் நம்ம தொட்டிக்கிட்ட போகலாம். இது நம்ம ரெண்டு மூடி நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாம். இங்கே ஒரு கல்லுப்பு, அங்கே ஒரு கல்லுப்பு போட்டக்கப்புறம் நம்ம ஆஸ்கரை பார்ப்போம். ரொம்ப சோர்வாயிட்டான். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கட்டை இருக்குது. இந்த கட்டை எடுத்துக்கிட்டு அண்டை கொடுக்க வைக்கலாம். டெம்பரேச்சர் செட் ஆகணும். அதுக்கு முன்னாடியே வாங்க டெம்பரேச்சர் தண்ணிக்குள்ளே இறக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நடுசில் ஒரு கட்டையை போட்டு இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம வந்து பார்ப்போம் ஆஸ்கர் எப்படி இருக்கான்ட்டு. 10 நிமிஷம் ஆகிட்டு வாங்க போய் பார்க்கலாம். அவ்வளோ நம்ம ஆஸ்கர் எப்படி இருக்கான்னு தெரில. கட்டையை தூக்கி போட்டாச்சு. ஆஸ்கர் ரொம்ப சோர்வாக இருக்கானா. இது விடலாமா வேண்டாமான்னு யோசித்தேன். சரி விட்டுரும் அப்படின்னு விட போகிறேன். ப்ளூ மெடிசன் எனக்கு காலியாக போய்ட்டு இன்றைக்கி சாயங்காலம் போய் வாங்கணும் காய்ஸ். விட்டாச்சு. ஆனாலும் சோர்வாக தான் இருக்காங்க காய்ஸ். பாருங்கள் ரொம்ப சோர்வாக இருக்கான். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வெளியில் பார்க்கலாம்.